ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் வித் ஜானு. நம்ம இப்போ ஒரு கீரை வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கீரை வகை. இது என்ன கீரை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை பசலிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், மற்ற பிறகு நம்மளோட கிட்னி பிரச்சனை அப்படி இருக்கிறவங்க இந்த கீரை கட்டாயமாக சாப்பிடணும். என்னென்னு சொன்னால், இது நம்மளோட உடம்பில் இருக்கிற எவ்வளோ ஒரு 150% நோய்களை இது குணப்படுத்தும். அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும். அப்படி ஒரு அதிசயமான ஒரு கீரை தான் இது. சிலவங்களோட வீடுகளில் இருக்கும், சிலவங்கள்ட்ட இருக்காது. இது எங்களோட ஏரியாவில் இல்லை. இது வேறு இடத்துலேருந்து சந்தையில் வேண்டி எடுத்துனாங்க. இதை ஒரு வெள்ளைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம். தேவையான அளவுக்கு பருப்பு நீங்கள் ஒரு 100-150 கிராம் அளவில் போட்டுட்டு அவிய வச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதோட தக்காளி பழம் 2, பச்சை மிளகாய் உங்களுக்கு குறைப்புக்கு தேவையான அளவுக்கு எடுங்க. அதோட வெங்காயம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். சட்டி சூடாகட்டும். இதிலேயே இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம். கூடுதலாக தேவையில்லை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம். இது எண்ணெய் சூடாயின பிறகு இதோடு நம்ம கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு அதோடவே கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே அதை கூட சேர்த்துக்கொள்வோம். சேர்த்தாச்சு இதை வதக்கிக்கொள்ளுவோம். இதோடவே இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறத்துக்கு வதக்கிக்கொள்வோம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த தக்காளி அவிஞ்ச பிறகு நல்லா மேஷ் பண்ணி வதக்கிக்கொள்ளுங்க. இந்த அவிச்சு வச்சிருக்கிற பருப்பையும் அது கூடவே சேர்த்துக்கொள்ளணும். நம்ம அதுக்கு முதல்ல பசலைக்கீரையை அதில் சேர்த்துக்கொள்ளணும். இது வதங்கி கொண்டிருக்கு. கொஞ்சம் வதங்கட்டும். இதோடையே இப்போ நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அது எல்லாமே இதோட சேரும் அளவுக்கு நம்ம அதை நல்லா பிரட்டி விடணும். கீரை நல்லா அவிஞ்சு வரும். நம்ம ஃபஸ்ட்டுக்கு போடும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி இதை நம்ம நல்லாவே கலந்து விட்டு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் இந்த ஸ்டேஜுக்கு அது சேரும். இது இன்னும் கொஞ்சம் அவிய வேணும். அவிஞ்ச பிறகு நல்லாவே மேஷ் பண்ணி விடணும். இதை இன்னும் கொஞ்சம் அவியட்டும். இது அவிஞ்சிட்டு இப்போ நல்லா கடைஞ்சி விடுவோம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அவிய வச்சுருந்த பருப்பை இதோ கூடவே சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்வோம். நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டாச்சு. நீங்கள் இது கூட ரசமசுப்பக்கட் அதை கூடவே நீங்கள் வேறு எதுவும் சுவை ஊட்டிகள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளலாம். இது 2 கொதிக்க நம்ம
ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னு சொன்னால் சூப்பரான பசலைக்கீரை ரெடி. இதை வீட்டில் கட்டாயமாக உங்களுக்கு கிடைச்சா விட வேணாம், வேண்டி இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய செய்யலாம். இதை போல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிடக்கூடியது. இதே போல் ஒரு தடவை உங்களோட வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா.